திரும்ப கொடுத்துருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவனை தேவன் கொண்டு வர்றார். அந்த கொண்டு வருவதற்குடைய மனநிலையை அவன்கிட்ட உருவாக்குவதற்குத்தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுக்கிறார். உங்களை யாக்கோபு போல இருக்கிறீங்க இன்னைக்கு. யாரையும் ஏமாற்றவும், யாரையும் வஞ்சிக்கவும், யாரையும் தொலைக்கவும், கூட பிறந்தவனுக்கு துரோகம் பண்ணவும் கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய மனநிலையில தேவன் வரும்பொழுது என்ன நடக்கிறது? நமக்கு ஒரு மாற்றத்தை தேவன் உருவாக்குகிறார். இந்த மாற்றம் என்னது? அங்கே நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அங்கே நடந்த சம்பவம் என்ன? அப்பா ஆசீர்வதிக்கிற நேரத்தில், எப்பா ஏசா வந்து வேட்டையாட போயிருக்கிறான். அவன் வந்து ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு முன்னாடி நீ போய் என்ன செய்ய ஆசீர்வாதத்தை வாங்கின்னு சொன்னால், அம்மா சொன்னபடியே இவன் என்ன செய்தான், இளைய பையன் ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஆசீர்வாதம் வாங்கினது தான் மிச்சம். ஆசீர்வாதம்லாம் அப்பாவும் ஆசீர்வதித்து முதலாவது யார் ஆசீர்வதிச்சிட்டாரு? இளையவன் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை அப்பாட்ட இருந்து வாங்கிட்டான். ரெண்டாவது மூத்தவன் வாரம் வேட்டையாடிட்டு வேட்டை பொருள் கிடச்சிட்டு, ஏன்டா இவ்வளோ நேரமாக கழிச்சு வர, இப்போ வந்து என் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டே. இல்லைப்பா, ஏசா வாங்கலை, அவன் யாக்கோபு வாங்கியிருக்கான். ஐயோ, ஏசா என்னை ஏமாற்றி என்ன செஞ்சுருக்கான், ஆசீர்வாதம் வாங்கிட்டான். அப்போ எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையாப்பா அப்படின்னு அப்பாட்ட என்ன செய்கிறான், அழுகிறான். அப்போ ஆசீர்வாதத்தை எனக்கு இல்லையாப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் வைக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி மூத்தவன் அழுகிறான். சரிங்க வாப்பா, உனக்கும் ஆசீர்வாதம் தாரன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, கொஞ்சம் ஆசீர்வாதத்தை, அவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டான், உனக்கு கொஞ்சம் மட்டும் என்ன செய்கிறேன், ஐயா என்னுடைய மனசில் வச்சுருக்கேன், அதன்படி நீ ஆசீர்வதிக்கப்படுன்னு சொல்லிட்டாரு. இவன் மனசுக்குள்ளே என்ன வருது? இவன் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, யாக்கோபை என்னைக்குனாலும் நான் பார்த்தோம்னா அவனை கொல்லணுங்கிற என்ன வருது? வெறுப்புத்தன்மை வருகிறது, பகைமைத்தன்மை வருகிறது. இப்போ அம்மாவும் மகனும் இப்போ என்ன சொல்கிறாங்க, டேய் அண்ணங்காரன் வந்துட்டான், நீ ஏற்கனவே ஏமாத்திருக்க, இப்போ ரெண்டாவதும் நீ நினைச்சிட்ட, ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கியிருக்க, இன்னைக்கு நீ வீட்டுக்குள்ளே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு உன் தலையை நெஞ்சிருவான், 2 துண்டாக்கிடுவான் உடம்ப. அதனால நீ என்ன செய், உங்கள் மாமா வீட்டுக்கு, கூட பிறந்த தம்பி வீட்டுக்கு இணைஞ்சிரு போயிருன்னு சொன்னான். கையில் எந்த பணமும் கொடுக்கல, எந்த பைசாவும் கொடுக்கல. ராத்திரி ஓடுறான், வெறும் கையோட ஓடுகிறான். தலையெடுத்து படுக்கிறான், ஒரு பாறையில் படுக்கிறான். எப்பாடி என்ன செய்கிறான், அங்கேருந்து ஜெபம் பண்ணுறான். அதுக்கப்புறம் எல்லாம் போய் மாமா வீட்டில் இருந்து, மாமா வீட்டில் இவன் என்னென்ன ஏமாத்தினானோ அத்தனைக்கும் மாமாவும் ஏமாத்துவார் இல்லையா? மாமா முதல்ல பொண்ணை கொடுத்து, இளைய பொண்ணை தான் இவன் நேசித்தான், மூத்த பொண்ணை கொடுத்தாரு. என்ன செய்தாரு? இளைய பொண்ணை நேசிக்கிறான், அவன் கொடுத்தது யாரு? மூத்த பொண்ணு. கடைசியில் மூத்த பொண்ணு கிடைச்ச உடனே அவன் மனம் முடித்தான். திரும்ப மாமா என்ன செய்யல, சம்பளமே கொடுக்க மாட்டார். என்ன மாட்டாரு? மாமா சம்பளம், நீ போகலாம் பரவாயில்ல, நீ மெல்ல மேய்க்கிற, நீ இருக்க எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கு, நீ இருக்க என் செல்வம் பெருகுதுப்பா, அதனால உனக்கு சம்பளம் நல்லா கிடைக்கும், உனக்கு என்னென்ன கேட்குறியோ அது மாதிரி நான் கொடுத்துருவேன், செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு நாளும் மாத சம்பளம் போட மாட்டான், குறிச்சு வச்சுக்கிடுவோம். வீட்டில் தானே சாப்பிட்றேன், மாமா வீட்டில் தானே சாப்பிட்றேன், சம்பளம் தருவேன், சம்பளம் தராமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சம்பளம் பாக்கி இவனை கொடுக்கவே மாட்டான். இப்படி இருக்கும்போது இவன் சொத்துக்களை சம்பாதிக்கிறான். நிறைய கழுதை, நிறைய ஒட்டகங்கள், நிறைய எல்லாம் சம்பாதிக்கிறான். எத்தனையோ 2000 ஆடுகள், 2000 மாடுகள், 2000 செம்மறி ஆடு, 2000 வெள்ளாடு, இப்படி எல்லாம் ஆட்டுக்கடா, இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சதுல இப்போ என்ன செய்கிறான், இது எல்லாம் ஏமாத்தித்தானே சம்பாதிச்சிருக்கேன், என்ன செய்கிறேன், ஏமாத்தித்தானே சந்திச்சிருக்கேன். அதனால் இந்த மனைவி மாதிரியும் நான் என்ன செய்திருக்கேன், ஏமாற்றி தான் கடைசியில் நான் ராகையெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன், கட்டியிருக்கேன். எல்லா பாடுகளையும் கண்ட பிற்பாடு இது ஒரு நாளும் தனியாக தேவனிடத்தில் என்ன செய்யலை, அறிக்கை செய்யலை. என்ன செய்தான், ஏசா வரப்போ திரும்ப தேவன் இவனுக்கு மனசில் எண்ணத்தை கொடுத்துட்டாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ திரும்ப போ, உங்கள் அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு நீ திரும்ப போ, பரலோகத்தில் தேவன் உன்னை, அவனுடைய அப்பாவை அம்மாவை உண்மையான தேவனிடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நீ திரும்பி போ. இப்போ ஏசா இருக்கிறானே, ஏசா நீ கொண்டு போடுவானேன்னு சொல்லிட்டு கவலை. அதனால் என்ன செய்கிறான், ஆடுகளில் 200 ஆடுகளை பிரிக்கிறான், வெள்ளாடுல 200 ஆடுகளை பிரிக்கிறான். இப்படி எல்லாம் டபுள் கிஃப்ட் என்ன செய்யணும், அண்ணனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு
வெள்ளாடுகளில் 200, செம்மறி ஆட்டில் 200, ஆண் ஆடுகளில் 200, அந்த ஆட்டில் 200, எவ்வளோ ஆச்சு? 800 ஆச்சு. பிற்பாடு ஒட்டகத்தில் 30.